இல்லை இல்லை, இந்த பாசம்தான் சிவகரணமாகி நின்று சிவத்தை அறியும் என்று சொல்றவர் சங்கராந்தவாதி. இல்ல, இந்த கருவி அப்படியே சிவத்தையும் அறியும் சொல்றவங்க தார்க்கீகர். பாதஞ்சலர் இதை யோக முறையில நிப்பாட்டினா நாம சிவத்தை அறியலாம் என்று. இப்படி பாசம் அறியும் என்று சொல்கிறவர்களும் சிவமே அறிவான் என்று சொல்கிறவரும் இருதிறத்தாராக இருக்க, இந்த ரெண்டையும் மறுத்து இந்த இரண்டுக்கும் வேறான மூன்றாவது பொருளாகிய ஆன்மாதான் இந்த ரெண்டையும் அறிவது என்று சொல்வதுதான் இந்த நூற்பாவில நாம சொல்லக்கூடிய பொருள். எனவே இந்த பாட்டுல நாம என்ன சொல்றாருன்னா, சிவசத்து, சத்தறின்னா சிவசத்து. அந்த மாக்கு மனாதீத பொருளாகி சிவசத்து, பாசஞான பசுஞானங்களுக்கு எட்டாத அந்த சிவசத்தின் சந்நிதியில யாவையும் உணர்வுருவாகிய அசத்து, இந்த யாவையும் என்பது உணர்வுருவாகிய அசத்து எல்லாம் சூன்யமாகலே. சூன்யம்ங்க முனைத்து நில்லாது, சூரியன் எதிர் தாரகை போல அடங்கி கவர்ச்சியின்றி நிற்றல், அதுதான் சூன்யம். அப்படி நிற்கின்ற காரணத்தால் என்று ஒரு காரணத்தை சொல்லி, சத்தாகிய சிவம், சத்தே அறியாது சத்தாகிய சிவம் அசத்தாகிய பிரபஞ்சத்தை அனுபவியாது, அனுபவித்தல் செய்யாது. அறிதல் என்பது இங்க அனுபவித்தல், அழிந்தி அறிதல். அவன் ஒரு சேர எல்லாவற்றையும் அறிவானே தவிர இது ஆடை இது குடம் என்றார் போல ஒரு பொருளை சுற்றி அறிந்து அனுபவிக்க மாட்டான். அப்படி அறிவதற்கு அவனுக்கு வேறான பொருள் உலகத்துல இல்லை. அசத்து. சரி, அடுத்தாக அந்த உலக அசத்தாகிய பாசம் அறிவே இல்லது, அறிவே இல்லதுக்கு, அது சடம் ஆகலின் அது சத்தாகிய சிவத்தை அறியாது, எதையுமே அறியாது. அதனால இப்படி ரெண்டையும் பாரிஷேடு அளவையால கழிச்சதுனால இருதிறன் அறிவுள்ளது, இருதிறன் அறிவுள்ளது. இரண்டையும் அனுபவித்து அவற்றை உள்பொருளாக்கும் பொருள் ஒன்று. அந்த இரண்டின் தன்மைக்கும் வேறான ஆயின் அந்த இரண்டு தன்மையையும் சார்பினால் பெறுகின்ற பொருள் ஒன்று உண்டு என்பது. அது பாரிஷேட அளவையால் பெறப்படுதலில், பெறப்படுதல்னா அறியப்படுதல். அதுவே அந்த சுத்தத்தில் சத்தோடு கூடி சத்தாதல் தன்மையும், பெத்தத்தில் அசத்தோடு கூடி அசத்தாதல் தன்மையும் சார்பினால் பெற்று அது அதுவாய் நிற்கும் பொருளாகிய இரண்டு அல்ல, இரண்டுமன்றி தூய அதிசீக்கம சிவசத்தாம் தன்மையும் அறிவே இல்லாத சடமாம் தன்மையும் இல்லாத இரண்டுக்கும் பொதுவான அறிவித்தால் அறிதலை உடைய தூல சித்து அறிந்த பின் சத்தாய் நிற்கும் தூல சத்தாம் தன்மையும் உடைய இரண்டுக்கும் பொதுவான ஆன்மாவாம் என்பார். அதான் சத்தாய் உள்ள ஆன்மா, அதாவது ஆன்மாங்கிறது உயிராம் என்பது. அப்போ இரண்டனுள் சத்து அசத்து என்னும் இரண்டனுள் ஒன்றை பிரிக்கின்றமையால சத்தே என்னும் ஏகாரம் அது பிரிநிலைக்க, சத்து அசத்து என்ற இரண்டனுள் சூத்திரத்தில் சத்தே என்பதிலுள்ள ஏகாரம் அது பிரிநிலை ஏகாரம். அசத்து இலது ஆகலின் என்றது. அசத்து இலதுன்னா எது இலது? அறிவிலதுங்கிறத அங்க அவாநிலையால் வருவிச்சுக்கணும். ஆகலான் என்பது ஒரு காரண சொல், அது தெளிதற் பொருட்டு வருவித்து உரைகள். அசத்து இலது, அசத்து இலதுங்கிறது
அறிவு இலதுங்கிறது அவ்வாய் நிலை. ஆகலான் என்பது ஒரு காரணச் சொல், தெளிதல் பொருட்டு வருவித்து உரைக்கும். அதனால அந்த அசத்து இலது என்ற வாக்கியத்தோடு ஆகலான் என்ற சொல் வருவித்து அது அசத்து இலதாகலான் என்று அதை உரைக்கணும். அசத்து இலதாகலான் என்பதற்கு அசத்து இல்லையாகலான் என உரை செய்யாது அசத்துக்கு அறிவில்லையாகலாம் என உரை செய்த. ஏன்னா அதுதான் ஆசிரியர் கருத்து. அசத்துக்கு அறிவில்லை, அதனால் அறியாது. அதனால அசத்தினுக்கு உணர்வின்று என்று அதை 2வது அதிகரணத்துல மேற்கொள்ள சொல்வார். அசத்துங்கிறது இந்த உலகு, சத்து என்பது சிவசத்தை. அசத்தாகிய உலகு, சத்து சிவசத்தை ஆகிய சத்தை அறியாமைக்கும், சிவசத்தின் எதிர் யாவையும் யாவையும். எனவே இந்த உலகம் சூனியமாதலே ஏதுவாதல் அமையும். அமையுங்கிறது கூடும், பொருந்தும். ஆயினும் சிவசங்கராந்த வாதிகள் அசத்து எனப்பட்ட கருவிகள் தாமே முக்தி நிலையில சிவகரணங்களாய் நின்று ஆன்ம சக்தி சன்னதியை ஒட்டி ஆன்மாவுக்கு கருவியாய் முதல்வன் சந்நிதியில அவனை அறிதற்கு வியஞ்சகமாய் நிற்கப் பெறும் என்ற கருத்து உடையவர்கள். அவர்களை நோக்கி வேறுமோர் ஏது கூறினார். யாவையும் சூனியம் சத்ததின் என்பதன் வேறாகிய இன்னொரு ஏது. 2 ஏது சொல்றாரு. ஏன்னா இப்படி ஒருத்தர் சொல்ற ஒரு தடை எழுப்புறதுனால இன்னொரு ஏது. இந்த கருத்து பற்றி சத்தின் முன் நிலாமையாலும் அதை யாவையும் சூனியமா நிற்கிறதுனாலும், முனைத்து நில்லாமையாலும், முனைத்து நில்லாது சூனியமாய் நிற்றலாலும் என்பது. 2வது காரணம் அந்த தனைக்கொடு ஒன்று உள்ளதாலும். அப்போ இந்த முத்தான்மா சிவத்தை, அந்த சிவத்தை கருவியாக கொண்டு, சிவஞானத்தை கருவியாக கொண்டு உணர்தலாலும் என 2 ஏது உடன் கூறினார் வழிநூல் ஆசிரியர். எனவே அந்த வழிநூல் ஆசிரியர் அந்த 249வது பாட்டு, அதான் சூத்திரம். அனைத்தும் சத்தும் எண்ணில் ஒன்றை உணராது, அசத்தால் எண்ணில் முனைந்திடாது. அசத்து சத்தின் முன் இருள் இரவி முன் போல் நினைப்பது இங்கு அசத்தே எண்ணில் சத்தின் முன் நிலாமையானும் தனைக்கொடு ஒன்று உணர்தலாலும் என்று அங்க சொல்லுவார். இப்போ இந்த 7ஆம் நூற்பா வழிநூல் ஆசிரியரை காட்டினார். சத்து அனைத்தும் சத்து எண்ணில்ங்கிறத சத்து அனைத்தையும் எண்ணின்கிறத இங்க அவாய் நிலையால அறிவது எண்ணில். சத்துங்கிறது சத்தாகிய சிவசத்து அனைத்து பொருளையும், அது சர்வ வியாபகமா இருக்கிறதுனால அவனுடைய வியாபகத்துக்குள் வியாபியமா இருக்கிற எல்லா பொருளையும் அறிவது. அப்படி வியாபகமாய அறிவுடைய பொருள் அவன். அதனால சத்து சிவசத்து, சத்துங்கிறது சிவசத்து. அனைத்தும் எண்ணில் அனைத்தையும், அனைத்தும்ங்கிறத அனைத்தை 2வது வேற்றுமை உருவங்க வருவித்து அனைத்தையும் அறிவதுங்கிறத அங்க அந்த சொல்ல அங்க வருவிக்கணும். அனைத்தையும் அறிவது என்ன. மேலை சூத்திரத்து வரை செய்து உணர்த்திய சத்து அசத்துக்களை பகுத்தறியும் பொருள் இந்த 2ல் யாது என வினாவினாருக்கு சத்தாகிய சிவமே அசத்தாகிய பாச அனைத்தனையும் அறிவது என்று
சிவாத்திபிதை செய்வர் பதில் விடுப்பின். அதுக்கு பதிலா சொல்றாரு. அவங்க பதிலுக்கு அவங்க கருத்து மேல சொல்லக்கூடிய பதில் இது. அப்படி சொன்னா அனைத்தையும் அறிவது எண்ணில். அப்போ இது சத்து, சிவசத்து அனைத்தையும் அறிவது எண்ணில் என்று சிவாதிபதி செய்வர் அவருடைய கருத்து படி சொன்னா ஒன்றை அறிந்திடாது. இது பதிலு. அப்ப சத்தாகிய சிவம் அது வியாபக அறிவாய் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் ஒருங்க அறிந்து நிற்பதன்றி ஒரு பொருளை மட்டும் ஏகதேசமாய் பகுத்து ஒன்றை அறியுமாறு இல்லை. அப்போ அப்படி சொன்னதுனால அப்புறம் அடுத்த கருத்து அசத்தால் எண்ணின். அசத்தால்ங்கிறது அசத்தால் அறிவது எண்ணில் அப்படிங்கிறது இங்கேயும் அந்த அறிவது இங்க வருவிச்சுக்கணும். அற்றல் சிவம் வியாபக அறிவாயினும் அது உயிரின் பொருட்டு அசத்து எனப்படும் கருவி கரணங்கள் இடமாக நின்று அங்கனம் இந்த விடயங்களை ஏகதேச பொருள் அங்கன பகுத்து அறிதல் கூடும் என்று அந்த பதில் மேல சிவாத்திபிதை செய்வர் ஒரு கருத்து சொல்றாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்றாங்க, இரவி முன் இருள் போல். இது ஓமை. இரவி முன் எப்படி இருள் நீங்கிருமோ அதுபோல் சத்தின் முன் அசத்து முனைந்திடாது. அது அடங்கி நிற்கிறதுக்கு உவமை. இரவி முன் இருள் போல சிவசத்தின் சந்நிதியில அசத்து முனைந்து நில்லாமையால் அசத்தினிடமாக நின்று அங்கனம் சிவசத்து அறியும் என்பது பொருந்தாது என்பது அறிவிச்சுக்கணும். அப்படி சொல்றது பொருந்தாது. அப்போ இங்கு அசத்தே நினைப்பது எண்ணின் இல்ல அந்த விகாரமின்றி நிற்கின்ற ஆன்ம சந்நிதியில அசத்தாகிய கருவியே சத்தாகிய சிவத்தை அது சிவகரணமாய் நின்று அறிவது என்று சிவ சங்கராந்தவாதிகள் அவங்க சொல்ற கருத்து. அவங்க இது கருத்து அவங்க சொன்னாங்கன்னா பதில் விடுப்பின் சத்தின் முன் நிலாமையான் சத்ததில் முனைத்து நில்லாது என மேற்கூறினமையாலும். அப்போ அந்த அந்த அசத்தாகிய பாசம் கருவிதான் சித்தாகிய சிவத்தை சிவகரணமா நின்று அறியும்னா அது சூன்யமா நிற்கக்கூடியது. அது தனக்கு தன்னுடைய ஆற்றலுக்கு மேற்பட்ட ஆற்றலுடைய பொருளை அது அறிய முடியாது. எனவே அதுவும் அது அறியாது. தனைக்கொடு ஒன்று உணர்தலாலும். அப்போ பெரிதொன்று உணர்வதற்கு தான் கருவியாய் நிற்ப அந்த சிவம் பெரிதொன்றை உணர்வதற்கு தான் கருவியாக நிற்பதன்றி தான் எதையும் தன் பொருட்டு அறிவதில்லை. ஆகலாலும் அசத்து தான் உணராது அன்றே அசத்தை அந்த அசத்தாகிய உலக கருவிகள் சத்தை அறியும் என்பது கூடாது என்று அங்கே சொல்கிறார். எனவே இங்கே அந்த 6ஆம் சூத்திரத்துல சத்து பொருளும் அசத்து பொருளும்
உணர்வுரு என அசத்து. சுட்டறிவினால் அறியப்பட்ட பொருளெல்லாம் அசத்து என்று, எவ்வகையாலும் உணராத பொருளும் அசத்து என்று. அசத்து பொருளுக்கு வரையறை செய்யப்பட்டது. அந்த ரெண்டும் இல்லாதது சுட்டறிவுக்கு எட்டுகிற தன்மையோ அல்லது எவ்வகையாலும் அறியப்படாத தன்மையோ என்று நிற்பது சிவசத்து என்று சத்துக்கும் அசத்துக்கும் வரையறை அங்கே சொல்லப்பட்டது. அவ்வாறு வரை செய்யப்பட்ட அந்த சத்து பொருளையும் அசத்து பொருளையும் பகுத்து அறியும் பொருள் யாது என்னும் ஐயம் நிகழும். அப்போ இந்த ஐயம் நிகழ்ந்தபடி அதுக்கு சிவாத்திவித சைவர் அவங்க சொல்ற கருத்து, இது கருத்து. சிவாத்திவித சைவர் சத்தாகிய சிவமே அசத்தாகிய பாசம் அனைத்தையும் அறியும் என்று பதில் விடுப்பார். அப்படி அவங்க சொன்னா, அந்த கருத்தை சொன்னா, அதுக்கு அந்த கருத்து ஒவ்வாமையை சித்தாந்தி சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த கருத்து ஒவ்வாதுங்கிறத சித்தாந்தி சைவர் எப்படி சொல்றாங்கன்னா, அந்த கருத்து பொருந்தாது. ஏன் பொருந்தாது என்றபடி, சத்தாகிய சிவமோ வியாபக அறிவுடையது. ஆகவே எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவது அது. எனவே அவற்றை ஏகதேசமாய் பகுத்து ஒன்றை அறிவதில்லை. அதனால சத்தாகிய சிவமே அசத்தாகிய பாசத்தை பகுத்து அறிவதில்லை, அதனால் அது அறியாது என்பது பெறப்படும் என்று அதற்கு பதில் சொன்னார். ஏன்னா ஆமா, அந்த ஐந்தையும் ஒக்க உணராது அவற்றுணர்வது ஐந்தும் போல் நின்றுணரும் ஆதலா ஐந்தையும் ஒன்றொன்றாய் பார்த்து உணர்வது உள்ளமே, எவ்வுலகம் ஒன்று ஒன்றாய் பார்க்கும் உணர்ந்து என்பான். அப்போ அது எவ்வுலகம் ஒன்று ஒன்றாய் பார்ப்பது, ஒன்றாய் பார்ப்பது, ஒரு சேர பார்ப்பது, ஒன்றாமல் பார்ப்பது என்று 11ஆம் நூற்பாவில முதல் அதிகரணத்துல இதுக்கு சொன்னார். அதனால இங்க அந்த சிவாத்திவிதர் கருத்தை நீங்க சிவந்தான் எல்லாத்தையும் அறியும் ஆன்மாவின் பொருட்டுன்னு சொன்னா, சத்தாகிய சிவம் வியாபக அறிவுடையது, எனவே அது எல்லாவற்றையும் ஒருங்கே அறிவது. ஒவ்வொரு பொருளா ஏதாவது ஒரு பொருளை மட்டும் பகுத்து அறிவது இல்லை. எனவே சத்தாகிய சிவம் இந்த அசத்தாகிய பாசத்தை அறியாது என்ற அந்த சிவாத்திபதி கருத்து ஒவ்வாமையை எடுத்து உரைக்கப்பட்டது. அப்போ அப்படி அறிவதெல்லாம் தனக்கு வேறான பொருள், சிவத்துக்கு வேற எந்த பொருளும் இல்லை. அவன் எல்லாத்தையும் ஒரு சேர அறிவானை தவிர அழுந்தி அறிவது. அனுபவம் என்பது அழுந்துதான். எனவே இப்படி நாம அங்க பதில் சொன்ன உடனே அதுக்கு அந்த சிவாத்திவித சிவர் சொல்கிறான், அது அப்படி இல்லை. வியாபக அறிவாகிய சிவம் உயிரின் பொருட்டு அசத்து எனப்படும் கருவிகரணங்கள் இடமாக நின்று, அது கருவிகரணங்கள் இடமாக நின்று அவ்வாறு பகுத்தறிதல் கூடும் என்பார். அதுக்கு பதில் அவங்க கருத்து சொல்றாங்க. நாம சொன்ன பதின் மேல ஏற்படுற கருத்து, அதுக்கு பதில் சொல்றாரு இங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா சூரியன் முன் இருள் முனைத்து நில்லாது, அது அந்த சூரியன் வந்தா ஒளி முன் இருள் போல மான அசத்து என்பார். அது மடங்கிரும், தன் சக்தி மடங்கி கிடக்கும். அதுபோல சத்தாகிய சிவத்தின் முன்
அசத்தாகிய கருவிகள் முனைத்து நல்லாது. எனவே சத்தாகிய சிவம் அசத்தினிடமாக நின்று, இந்த கருவிகள் இடமாக நின்று ஏகதேச பொருள் அறியும் என்று சொல்வதும் இயலாது. அது முற்றறிவு உடைய பொருள் சுற்றி அறிவது என்பது எழுக்கு. அது 1ஆம் நூற்பாவிலே சொல்லுவார். அந்த சுற்றி அறிவதும் சுற்றுணர்வு இன்மையும் சுற்றுணர்வு உண்மையுமே சுதந்திரம் உண்மைக்கும் எண்மைக்கும் காரணமா என்றெல்லாம் அங்க சொல்லி இருப்பார். அதனால இங்க அந்த கருத்தை, அந்த சிவாத்திவித கருத்தை இப்படி மறுத்து பதில் சொல்லி மறுக்கப்பட்டது. அப்போ அப்படி சொன்னா அந்த சிவாத்திவித செய்வர் கருத்தை மறுக்கப்படவே, அப்போ அவன் கூட இருக்கிற சிவ சங்கராந்தவாதி சொல்றான், அப்போ விடுங்கய்யா, நான் சொல்றத கேளுங்க என்று சொல்லி விகாரமின்றி நிற்கின்ற ஆன்ம சந்நிதியில அசத்தாகிய கருவியை சத்தாகிய சிவத்தை சிவகரணமாய் நின்று அறியும். அது பசுகரணமாய் என்று உலகத்தை அறிஞ்சது போல முக்தியில சிவகரணமாய் நின்று சிவத்தை அறியும் என்று அந்த சிவசங்கராந்தவாதியை சொல்வார்கள். இது அவங்களுடைய கருத்து. அதன் ஒவ்வாமைய இங்க மறுக்கிறார். அப்படி நாம சொன்னா, ஆனால் சத்தின் முன் கருவிகள், அந்த அசத்து ஆகிய கருவிகள் முனைத்து நெல்லாது என்பது முதலே சொல்லப்பட்டது. யாவையும் சூனியம். மேலும் இந்த கருவிகள் பெரிதொன்றை அறிவதற்கு தான் கருவியாய் நிற்பதன்றி அது தனக்கென அறிவில்லாதது. ஒரு அறிவுடைய பொருளுக்கு அது கருவியாதான் நிற்கும். அது தர்ப்பணம் போல் நிற்றலால் என்று அன்று அன்று என அனைத்தும் விட்டு அஞ்சலைத்தான் என்ற ஒன்று உள்ளது அதினி அனைத்தும் நின்று தர்ப்பணம் போல் காட்டலால் என்று அந்த 3ஆம் நூற்பாவில் முதல் அதிகரணத்தை சொல்லிடுவார். அப்போ இந்த கருவிகள் ஒரு கண்ணாடி மாதிரி நிற்குது, ஒரு கருவியாத்தான் நிற்கும், அதுவே அறியாது. அப்போ தர்ப்பணம் ஒரு கண்ணாடியானது, அது தானே ஒரு பொருளை அறியாது. அது அறிவுடைய பொருளுக்கு கருவியாய்த்தான் நிற்கும். அதனால சார் மாயை நீ அல்லை தற்பரமும் அல்லை தனி என்று அங்கு சொல்லப்பட்டது. அதனால இப்படி அவங்க பதில் சொல்லவே அந்த சிவசங்கராந்தவாதி கருத்தை மறுக்கப்படவே, அப்போ சிவாத்திவித செய்வர் கருத்து மறுக்கப்பட்டது, சங்கராந்தவாதிகள் கருத்து. ஏன்னா கருவியை கொண்டு அறியும் சோதம் நிறைய பேர் இருக்கான், அதுல இவன் ஒருத்தனை சொல்றதுனால மற்றவர்களும் சேர்த்து மறுக்கப்படுகிறார். ஆமா, அதெல்லாம் 6ஆம் நூற்பாவில சொல்லியிருப்பார். பாதஞ்சலரை மறுக்கிறது. அப்புறம் இந்த தார்க்கீகர் அவங்க உலகத்தை அறிவை புறத்து அறிக செலுத்துகிற அறிவை அகத்தை செலுத்தினா சிவத்தையும் அறியும்னு சொல்றது, இதையெல்லாம் இதோட சேர்த்து மறுக்கப்படுவதுதான். எனவே இப்படி சொன்னதுனால இங்க முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, எனவே இந்த 2 பேரும் இதுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அதுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லி 2 பேர் கருத்தையும் மறுத்தாச்சு. அப்போ முடிவு என்ன? எனவே பாரிசேட அளவையால் இந்த 2க்கும் வேறாய், இந்த பாசத்துக்கும் சிவத்துக்கும் வேறாய் ஏஞ்சி நின்ற பசுப்பொருளே இந்த 2ஐயும் பதித்து அறியும் என்பது அங்க வருவிக்கப்படுகிறது. அப்போ அது இந்த ஒளிவு அளவையால 2ஐயும் நீக்கி அப்போ மெய்ஞ்சி நிற்கிற அந்த ஆன்மாதான் 2ஐயும் அறியும் என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ பாரிசேட அளவையால் காண்பது பொருட்கள் பதி பசு பாசம் என 3 இருக்குது.
இந்த பதியின் முன் பாசம் முனைத்து நில்லாது. எனவே பதி பாசத்தை பகுத்து அறிய வேண்டுவது என்று. இது முதல் கருத்து. ஒரு பொருள் அறியணும்னா அது அவனை கவர்ந்து நிற்கணும், அவனை வசியப்படுத்தி நிற்கணும். இந்த சர்வ வியாபியாக சிவத்தை வசியப்படுத்தக்கூடிய பொருள் உலகத்துல கிடையாது. அதெல்லாம் அவனுக்கு வியாபியமா இருக்கக்கூடியது. அதனால அதனுடைய ஆற்றல் சூனியம். அதனால இதை கவர முடியாது என்பது முதல்ல சொல்லப்பட்டது. இரண்டாவது பார்த்தோம்னா அந்த பாசம் அறிவில்லாதது. எனவே அது எதையுமே அறியாது. அப்போ பதியை அறியாது. ஆகலின் இப்படி பாசமும் அறியாது, பதியும் அறிய மாட்டாம்னா ஏஞ்சி நின்ற பசுவே இரண்டையும் பகுத்து அறியும். ஏன்னா ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா அதை அனுபவிக்காம இல்லாம அந்த பொருள் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அது 6ஆம் நூற்பாவுல முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ உள்பொருள்னா அது யாராலாவது அனுபவிக்கப்படுகிற பொருளா இருக்கணும். அதனால இதெல்லாம் உள்பொருள்னு சாத்திரங்கள் சொல்லி இருக்குது. அதனால இதை அனுபவிக்கிற பொருள் கண்டிப்பா இருக்கணும். இந்த ரெண்டையும் நாம நிராகரிக்கவே மூன்றாவது இருக்கிற அந்த பசுதான் இந்த ரெண்டையும் அனுபவிக்கும் என்பது இந்த கருத்து வருவிக்கப்பட்டது. எனவே இப்படி அறியப்படவே இந்த சூத்திரம் பாரிஷேட அளவையால அறிகிற பொருள் ஆன்மா என்பது பெறப்படுதலின் இந்த செய்யுள் 3 கூறு உடையது. ஒண்ணு சத்து, சிவசத்து அசத்தை பகுத்து உணராது என்பது. இரண்டாவது கருத்து அசத்து சத்தை அறியாது என்பது. மூன்றாவது கருத்து அப்போ இரண்டு இப்படியாகவே பசுவே இரண்டையும் பகுத்து அறியும் என்பது இப்படி 3 கருத்து இந்த நூற்பாவுல இருக்குது. அப்போ இத அனைத்து சத்து எண்ணில் ஒன்றை அறிந்திடாது. அது முதல்ல வருது. இல்லையா? ஆமா. அப்போ அனைத்தும் என்ற முதலடியில் கூறியத அனைத்தும் அனைத்தையும் என்று இரண்டாவது வேற்றுமை விரித்து அனைத்தையும் எனக்கொண்டு அங்க பொருள் குறிக்கணும். அப்போ இங்க அனைத்துங்கிறதுல அனைத்தையும் என்று அந்த சொல்ல வருவிக்கணும். அறிவதுங்கிறத சொல்லையும் இங்க வருவிக்கணும். அது அறிவது என்பது அபாநிலையால் வந்தது. அனைத்தையும் சத்து அறிவது எண்ணில் ஒன்றை அறிந்திடாது. ஒன்றை மட்டும் அது ஏகதேசமாய் பகுத்து அறியாது, சுற்றி அறியாது. அப்போ அறிவது அசத்தால் அறிவது எண்ணில், அசத்தால் எண்ணில்ங்கிறதுக்கு அசத்தால் அறிவது எண்ணில் முனைந்திடாது. சுற்றி அறியப்படுவதாய் வேறு நில்லாமை, அதற்கு வேற நில்லாமையில அசத்து சத்தின் முன் இருள் முன் அந்த இருளானது இரவி முன்னால எப்படி நிற்குமோ அப்படி நிற்கும்.
அதனால இங்க நினைப்பது இங்கு அசத்தே எண்ணின் சத்தின் முன் இல்லாமையாலும் தனைக்கொடு ஒன்று உணர்தலாலும் தான் அசத்து உணராது அன்றே என்பது பாட்டு. எனவே இந்த செய்யுளில் கூறப்படாத அறிவது என்பதை சத்து அனைத்து என்பதோடு சேர்த்து பொருள் சொல்லணும். அவ்வாறு பொருட்படுத்த நோக்கி வரவழைத்தல் என்பது அவாய் நிலை என்று சொல்லப்படும். அப்போ அவாய் நிலை என்றால் என்ன அப்படின்னா, ஒரு சொல்லு தன்னோடு சேர்ந்து பொருள் முடித்தற்குரிய மற்றொரு சொல்லை வேண்டி நிற்றல் என்பது. அப்போ அந்த சொல்லை வச்சாதான் அந்த கருத்து முழுமை பெறும். அப்படி ஒரு பொருளை ஒரு சொல்லை வேண்டி நிற்பது அவாய் நிலை. அதனால இங்க சத்து அனைத்தும் அறிவது என்று அனைத்தையும் அறிவது என்று பொருள் காண வேண்டும் என்பது கருத்து. அஃது அசத்தால் என்பதனோடும் கூட்டி உரைக்கப்பட்டது. அப்போ அசத்தால் என்பொழி அசத்தால் அறிவது என்று அந்த அசத்தால் என்ற சொல்லோடும் அறிவது என்பதை கூட்டி அசத்தால் அறிவது என்று பொருள் காண வேண்டும் என்பது கருத்து. அப்போ அந்த அறிவதுங்கிறத 2 இடத்துல கூட்டணுங்கிறத நமக்கு சொன்னார். அப்புறம் இது 3 கூறா இங்க சொல்லப்படும் 3 கருத்து இருக்கு இந்த சூத்திரத்தில். இந்த முதற்கூற்றுல அந்த 3 கூற்று இருக்குது, 3 கருத்து இருக்குது. அந்த 3 கருத்துல முதல் 2 கருத்துக்கள் இங்க சூத்திரத்திலேயே தடை விடைகளால் விரித்து கூறவே அது கூறப்பட்டிருக்கிறது. எனவே அதை தனியா விரிச்சு கூற வேண்டிய விசேடம் இல்லை என்று விடுத்து அத முதல் நூல்ல அப்படி தனியா சொல்லியிருக்கும். இங்க தனியா சொல்லாம 2ஐயும் இந்த செய்யுளிலே வினாவிடை என்ற முறைமை பற்றி தொகுத்து கூறினார். என் 3ஆம் கூற்று விரித்து கூற வேண்டிய நிலை உண்டாகலை. அதனை அந்த 3ஆம் கூற மத்தரம் 3 செயல்களால இந்த இதுல விரித்து கொள்கிறார். எனவே மேலே கூறப்பட்டவற்றுள் பாரிஷேட அளவையால் பெறப்பட்டு எஞ்சி நிற்பதாகிய அந்த 3ஆம் கூறு. அப்போ அந்த பசுவை 2ஐயும் அறிவது என்பதைத்தான் வழிநூல் ஆசிரியர் அவர் விரித்து கூறுகிறார். அப்போ அங்க அவரு அந்த வழிநூல் ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்து அசத்து அறிவது ஆன்மா. இரண்டையும் அறிவது ஆன்மா. எனவே தம்முள் உரிமையில்லாத சத்து அசத்து என்கிற 2ஐயும் அறிவது ஆன்மாவே. அப்போ சத்துக்கு அசத்தை அறிகிற உரிமை இல்லை, அசத்துக்கு எதையுமே அறிகிற உரிமை இல்லை. எனவே சத்து அசத்து என்கிற 2ஐயும் அறிகின்ற உரிமை உடையது ஆன்மாவேயாம் என்றார். ஆன்மாவே என்று ஏகாரம் விரித்து சொன்னார். அப்போ இந்த ஆன்மா அது சத்தா அசத்தா என்ன? தான் சத்தும் அசத்தும் அன்று. அதுதான் சத்து அசத்து என்கிற 2னுக்கும் வேறாய் நிற்பது. ஆமா, அது அந்த 210 சொன்ன மாதிரி அந்த சித்தியார் 210 சொல்லுவார். அருபுருவம் தானறிதல் ஆகிறைய ஆன்மா அருபுருவம் அன்றாகும். உண்மை அறிவுருவாய் தோன்றி உடன் அல்லாது தோன்றாது நில்லாது தோன்றல் மனம் பலம்போர் தொக்கு அப்படின்னு அங்க சொல்வாரு. அது போல இங்க சித்தியார்லையும் அந்த கருத்து வரும். இந்த 4வது நூற்பாவில ஆன்மாவை பற்றி 2வது அதிகரணத்துல சொல்லும் இடத்து இந்த ஆன்மா என்பது எது என்று கடைசியில
அந்த அசித்து அருவியாபகம், அசித்து போல அது அறிவில்லாததும் அல்ல, அந்த சிவம் போல அந்த அரிய வியாபகம் உடைய அறிவும் அல்ல. அறிவுடையதுனாலும் இது அவனைப் போல அரிய வியாபகம் உடைய பொருளும் அல்ல. அந்த சடமாகிய உலகம் போல அறிவே இல்லாததும் அல்ல. அதனால அதை போல வியாபகம், அருவியாபகம் அசித்து அருவியாகும் போல் வியாபகமும் அசித்து போல வியாபகம் அருவமும் என்றாய். வசித்திட வரும் வியாபி என்னும் வழக்குடையனாகி நசித்திடா ஞானச் செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவமுடனாகி பசு என நிற்கும் ஆன்மா என்று அந்த ஆன்மாவுக்கு இலக்கணம் அங்க சொல்லியிருப்பார். அதனால அவனைப் போல அதிசுக்கம் அறிவும் இல்லை, இது போல அறிவில்லாததும் அல்ல. அந்த ஆன்மாதான் அசத்து அறிவது ஆன்மா தான். சத்துமன்று அசத்துமன்று, அது அருவியாபகம் உடைய சிவசத்து மன்று. எந்த நிலையிலும் மாறாம நிற்கும். அது காரிய நிலை, காரண நிலை, ரெண்டு நிலையிலும் மாறாம நிற்கும். அது பொதுநிலை, சிறப்பு நிலை என்ற ரெண்டு நிலையிலும் மாறாம நிற்கும் அந்த சிவசத்து. அப்படி நிற்கிற பொருளும் அல்ல. அது கட்டு நிலையில அது அசத்தாய் நிற்கும். அது அசத்தாகிய கருவிகளை சார்ந்து அத நமக்கு அதனாலதான் 8ஆம் நூற்பாவுக்கு தோற்றுவாய் செய்யும் இடத்து அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் உளதாய் அசத்தாய் நின்றவாறும் சத்தை சத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்குமாறும் என்று உணர்த்துவது இந்த 8ஆம் நூற்பான்னு சொல்லுவார். எனவே இந்த ஆன்மா அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்பால் உளதாய் அசத்தாய் நின்றவாறு அதான் இப்ப நிற்குது. இதுதான் பின்னால சத்தை சத்தால் அறிந்து சத்தின் பாலுள்ளதாய் சத்தாய் நிற்கப் போவது இதுதான் என்று இந்த இரண்டையும் அறிவதற்கு உரிமை உள்ளது இதுதான். அப்போ இதத்தான் நமக்கு அந்த சிவப்பிரகாசம் உமாபதி அவர் சொல்லுவார். அப்போ இந்த அசத்தை அறிவது எது என்பார். அந்த அசத்தாகிய உலக அறிவது எது, எவ்வறிவு அசத்தறிந்தது என்பார். அப்போ இந்த உலகை அறிவது எதுனா உயிர் அறியாது. ஏன்னா அதுக்கு உயிர் அறிவுடைய பொருளா என்றாலும் வியஞ்சகமின்றி அறியாது. அவன் ஏகதேச பொருள் அனைத்தையும் ஒரு சேர அறிபவன். அவன் இதை சுட்டி அறிய மாட்டான். அல்லது அசேதனம் அறியாது. இந்த சடமாகிய உலகம் அது அறிவே இல்லாதது, அதனால அது அறியாது என்று இந்த மூணு தனித்தனியா அறியாதுன்னு சொல்லிட்டு ஆவி இந்த ஆன்மா கருவிகளோடு சேர்ந்து அறியுமா? செவ்விய கருவி கூடி அறியுமானா இந்த ஆவிக்கு சுதந்திரமா அறிவில்லை. இது வேஞ்சகமாக கொண்டிருக்கிற கருவியோ அது அறிவே இல்லாதது. எனவே அந்த அறிவே இல்லாத அந்த கருவியை துணை கொண்டு வேஞ்சகமின்றி அறியாத இந்த ஆன்மா முடவன். அவன் ஒரு குருடனை துணை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஆவி செவ்விய கருவி கூடி தெருகிறாது. அவனோட கூடி இந்த கருவிக அறிவே இல்லாத சடப்பொருளை துணை கொண்டு ஒன்றை அறிய முடியாது. இவனுக்கு சுதந்திர அறிவில்லை.
அதுக்கு அறிவே இல்லை, அப்படி அறிய முடியும் அப்படின்னு அதை முட்டாரு. அப்போ அந்த ஆவி சிவத்தோடு கூடி அறியுமானா அது சிவத்தோடு கூடிய பின்னால இந்த உலக வெறிய வேண்டிய அவசியம் இல்லை, அருளில் சேராது என்று அதுவும் மறுக்கப்பட்டது. அப்போ இந்த சிவம்தான் இந்த கருவி அறிவான்னா ஒளி இருள், இந்த உலகத்தை அறிவாம்னா ஒளி இருள் ஒருங்குறா என்று சொல்கிறார். ஒளி முன்னாலே இருள் நிற்காது, அதனால் அறியாது என்று. இப்போ இந்த பதி பசு பாசம் 3 பொருளும் தனித்தனியா அறியாது. இந்த ஆவி பாசத்தோடு சேர்ந்தும் அறியாது, இது பதியோடு சேர்ந்தும் அறியாது, இந்த பதியும் கருவியும் கூடி அதுவும் அறியாது என்று ரெண்டு சேர்ந்தும் அறியாது என்று இப்படி 3ம் தனித்தனியாகவும் அறியாது, ஒன்றோடு கூடியும் அறியாது என்று அப்படி மறுக்கப்பட்டது. அப்போ சத்து எது அறிவது என்ற அடுத்த கேள்வியை கேட்டுக்கிட்டு, சத்து இது என்று அசத்துத்தான் அறியாது, அதுக்கு அறிவே இல்லை, அறியாது. அசத்தை சத்தறிந்து அறிய வேண்டாம், அது சத்தாகிய சிவம், இதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறிஞ்சு நீங்கிறதுங்கிறது தேவையில்லை. அப்போ சத்து இது அசத்து இது என்று, இது சத்து அசத்து இது சத்து இது என்று, சத்து இருள் ஒளியலா கண் தன்மையதான் ஓர் சத்து, இந்த ரெண்டுக்கும் வேற அல்ல. சத்து இது அசத்து இது என்று ஓர் சத்து, இந்த ரெண்டுக்கும் வேறான தன்மை உடைய ஒரு சத்து, அது அந்த சடம் போல அறிவே இல்லாத பொருளும் அல்ல, இருளும் அல்ல, அவனை போல் அறிவியாபகம் உடைய ஒளியும் அல்ல. அது அப்போ ரெண்டுக்கும் மத்தியில நிற்கிற ஒரு பொருள், இடைப்பட்ட பொருள். அது எப்படிப்பட்டதுன்னு அது ஓமை. ஒளி இருள் ஒளியலா கண் தன்மையர், கண் போல சார்ந்ததன் வண்ணமாய் நிற்பது, இல்ல ஒளி தரும் உபலம் போல என்று சொல்வார்கள். அசத்தை சத்துடன் நின்று நீங்கும் தன்மையால் இத சதசத்து என்று நாம சொல்வோம் என்று அதுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை அங்க கொடுத்திருப்பார். எனவே இதுக்கு எப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும். எனவே இந்த சத்து அசத்து ரெண்டையும் அறிவது ஆன்மாதான். அது சத்தும் இல்லை அசத்தின்பாலும் இல்லை, இரண்டின்பாலும் உதித்து உடன் ஒத்து நில்லாது, இந்த இரண்டின் பகுதியிலும் விளங்கி தோன்றி அவற்றோடு ஒற்ப நிற்பதும் அன்று. அது சத்து போல நிற்காது, அசத்து போல அறிவை இல்லாத சடமாகவும் நிற்காது, ஒத்து உடன் நில்லாது, உதித்து நில்லாது. அப்போ ஒத்து நில்லாது, உதித்தும் நில்லாது, ஓங்கியும் நில்லாது, விளங்காது சூனியமாய் நிற்பதும் அன்று, உதியாது நில்லாது, அது விளங்காம சூனியமாய் நிற்பதும் அன்று. அப்படி இல்லை இப்படியும் இல்லை. அப்போ எது போல வைத்திடும் தோற்றம், அது நிற்கும் முறைமை எப்படிப்பட்டதுன்னா, இப்போ ஒரு ஓமை சொல்லுது, அதை வச்சு தெரிஞ்சுக்கோ என்று சொல்கிறார். மலரினில் நாற்றம் வருதல் போலும் என்பார். மலரின் கண் நாற்றம் எப்படி வருது, அந்த இரு வகையுமின்றி அந்த மலருக்கு அடங்கி நிற்பது போல, அடங்கி தோன்றுமாறு போல எதை சாருகிறதோ அது அசத்தோடு கூடி அசத்தை அறிந்தால் அசத்துக்கு அடங்கி நிற்கும், சத்தோடு கூடி சத்தை அறிந்தால் சத்துக்கு அடங்கி நிற்கும். அப்போ அசத்தோடு கூடி அசத்தை அறியும் இடத்தும் அது அசத்து கூட சுதந்திரமாய் கூடி நில்லாது, இறைவன் அந்த அசத்து மூலம் அறிவிக்கணும், அதுதான் இங்க முக்கியம். அதுதான் அந்த 56வது பாட்டுல சொன்னது சிவபிரகாசத்தை. அப்போ இது அந்த சிவசத்து ஆகிய பதி அசத்தாகிய பாசத்தின் மூலம் இந்த பசுவுக்கு அறிவித்தால் அது உலகை அறியும்.
அந்த சிவசத்து தன் அருள் மூலம் இந்த பசுவுக்கு அறிவித்தால் அது சிவத்தை அறியும் என்பது அங்க அதற்கு விடையாக வருகிறது. அதான் இங்க வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினின் வருவது போலும் என்பார். அப்போ அது எதை சார்கிறதோ அந்த பொருளுக்கு அடங்கி நின்று அறியும். அத சதசத்தாகி அது அப்போ இது சத்தும் அசத்தும் இல்லாம சதசத்தாகி நித்தனாய் நின்றடும். அது அதுவாய் நின்று தோன்றுவதொரு இயல்பு உடையது ஆகலின் அகுது அவை போல தனைத்து அறியப்படுவது ஒன்றன்றி அந்த இரண்டையும் அறியுமுகத்தான் அறியப்படும். அப்போ அப்போ அவர் இரண்டையும் அறியுமுகத்தான் அறியப்படும் சதசத்து ஆவதோர் உரிமை உடையது என்று அங்கே அதுக்கு விளக்கம் கொடுத்தார். எனவே இந்த சத்து என்ற சிவமும் அசத்து என்ற பாசமும் தம்முள் அறிந்து அனுபவிக்கும் உரிமை இல்லாதன. அதனால அதுக்கு உரிமையே இல்லைன்றார். அது முதலே பெறப்பட்டது சூத்திரத்திலே. எனவே அந்த இரண்டினையும் அறிவது ஆன்மாவே ஆகும் என்பது அறியப்படும். ஆயினும் ஆன்மா அந்த இரண்டுக்கும் வேறானது என்றாலும் அந்த இரண்டின் பகுதியிலும் விளங்கி தோன்றி அவற்றோடு ஒப்ப நிற்பதும் அன்று, விளங்காது சூனியமாய் நிற்பதும் அன்று. அவ்வாறு நிற்பது எது மாறினா மலரின் கண் நாற்றம் அதன் கண் அடங்கி தோன்றுமாறு போல சார்ந்த பொருளுக்கு அடங்கி தோன்றும். அதான் வசித்திட வரும் வியாபி என்றது. அதாவது மலரிடத்து நாற்றம் மலர் போல விளங்கி தோன்றாமலும் சூனியம் இல்லாமலும் அந்த மலரின் கண் அடங்கி தோன்றுமாறு போல என்று ஆன்மாவும் சத்தோடு கூடி சத்தாயும் அசத்தோடு கூடி அசத்தாயும் தோன்றும் ஒரு இயல்புடைத்து ஆதலின் அவ்வாறு கூடும் விளங்கி தோன்றாமலும் அது கூண்டுபிடத்து விளங்கி தோன்றாமலும் சூனியம் அல்லாமலும் அடங்கி தோன்றும். அதனால் ஆன்மா சதசத்து எனப்படும். அவ்வாறு அது அதுவாய் நின்று தோன்றும் இயல்புடைமையினால ஆன்மா அவை போல தனித்து அறியப்படுவது அன்று. இந்த ஆன்மா அந்த சிவத்தை அறிவது போலவோ அல்லது அந்த பாசத்தை அறிவது போலவோ இந்த ஆன்மாவை தனித்து அறிய முடியாது. அப்போ இதை எப்படி அறிகிறது இந்த ஆன்மாவை அப்படின்னா அந்த இரண்டையும் அறியுமுகத்தான் அந்த இரண்டையும் அறியுமுகத்தான் தன்னை அறியும். அப்போ இந்த ஆன்மா அந்த சிவத்தை போலவோ பாசத்தை போலவோ தனித்தாய் அறியப்படுகின்ற பொருள் அல்ல. அவற்றை அறியுமுகத்தான் அறியப்படுவது. அப்போ அசத்தை அறியும் போது உலகை அறியும் போது அவற்றோட கூட நின்று அறியப்படும். சத்தை அறியும் போது அது சத்தோடு கூடி அறியப்படும். அப்படி அவை இரண்டினையும் அறியுமுகத்தான் அறியும். அதனால் அது சதசத்து ஆவதற்கு உரிமையுடையது என்பது பெறப்பட்டது. அப்போ அங்க சதசத்துங்கிறது ரெண்டையும் அனுபவிப்பது பற்றி அது சதசத்துன்னு சொன்னதை தவிர அந்த ரெண்டு இயல்பும் உடையது என்று சொல்லக்கூடாது. ரெண்டு மாறுபட்ட தன்மை ஒரு பொருளுக்கு இயல்பாக இருக்க முடியாது. அப்போ இங்க சதசத்துன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா அது சத்தாம் தன்மையும் அசத்தாம் நோயும் உடையது. சத்துடன் நின்று அசத்தை நீங்கும் தன்மையா அந்த அசத்தாம் தன்மைங்கிறது நீங்கிறது. அப்போ சத்துங்கிறது தான் அதுக்கு இயல்பு. அப்போ அது இடையில நீங்குவது ஒரு காரணம் பற்றி சேர்ந்து காரணம் பற்றி விலகுவது.
என்று அங்க ஆயிருது. அதனால இங்க அந்த உயிர், இந்த உயிர் அந்த இரண்டின் வேறாயும் அது அதுவாய் நிற்பது ஒன்று என்ற விதத்தை நானே இப்படி ரெண்டா சொன்னார். அது அதுவாய் நிற்கும். அப்போ சத்து அசத்து அறிவதாகிய அந்த ஆன்மா, அந்த ரெண்டையும் அறிகிற ஆன்மா தன்னை அறியுமோ அறியாதோ என்று ஒரு கேள்வி. அது அறியப்படுகிற பொருளா அறியப்படாத பொருளா என்று ஒரு கேள்வி. அப்ப அறியப்பட்ட பொருள் தான் உள்பொருள்னா, அப்போ பதி அறியப்படுகிறான், பாச அறியப்படுகிறது, ரெண்டு உள்ள பொருள். ஆன்மா அறியப்படுகிற பொருளா என்று அப்போ நீங்க இலக்கணம் எப்படி சொன்னீங்க? எது அனுபவிக்கப்படுகிற பொருளோ அதுதான் உள் பொருள். நீங்க அறியப்படுகிற பொருள். அப்போ இந்த ஆன்மா அறியப்படுகிற பொருளா? அப்போ அப்படி அறியப்படுகிற பொருள்னா மூன்றையும் அறிவது ஆன்மா அப்படின்லாம் சொல்லணும். அப்படி சொல்லலையே என்று ஒரு தடை எழுது. அப்போ அதுக்கு பதில் அவை போல. அவை போல என்பது அந்த சத்தாய் சிவசத்து ஆகிய சிவமும் சடசத்தாகிய பாசமும் போல இந்த ஆன்மாக்கள் தனித்து அறியப்படுவது ஒன்றன்றி அந்த இரண்டனையும் அறிமுகத்தான் அறியப்படுவது என தன்னை அறியுமாறு கூறியதும் ஆயிற்று. இந்த ஆன்மாவை அறிகிறதையும் அதை அறிவது இருப்பது அந்த கேள்விக்கும் பதில் சொன்ன மாதிரி ஆயிடுது. எனவே இங்க இந்த உயிர் சத்துக்கு வேறாயும் சிவசத்துக்கு வேறாயும் அசத்தாகிய பாசத்துக்கு வேறாயும் இருந்தாலும் அது அதுவாய் நிற்பது என்றதனால தன்னை அறியுமோ அறியாதோ என்ற ஐயம் எழும். அவ்வாறு எழும் ஐய நீக்கத்தின் பொருட்டு அவை போல அந்த சிவசத்தும் பாசமும் போல, அதான் அவை போல தனித்து அறியப்படுவது ஒன்றன்றி அந்த இரண்டனையும் அறியும் முகத்தான் அறியப்படுவது என்று சொன்னதனால ஆன்மா தன்னை அறியுமாறு கூறப்பட்டதும் ஆயிற்று. அப்போ அதுவும் அறியப்படும் பொருளாய் உள்பொருளாகிறது என்று விளக்கினார். ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாய் திகழ்வது எனவே சார்ந்த பொருளாகவே ஆகி தன்னை தனித்து அறியும் தன்மையை இழக்கிறது. ஆதலால் தனித்து நில்லாதது இந்த ஆன்மா என்பது பெறப்படும். இதுதான் இங்க சொல்ல வந்த கருத்து. ஆமா. எனவே அந்த சிவன் சீவன் இரண்டும் சித்தாக இருந்தாலும் சிவனெதிர் முனைத்து நில்லாத அசத்து சிவனால் அறியப்படுவதாய் அதனெதில் முனைத்து நிற்றலுக்கு நிற்கிற மாதிரி ஆபத்துக்கு என்னையோ காரணம் என்று கேட்பாங்க. அப்போ அது சடப்பொருள், இது சித்து பொருள். அந்த சித்து பொருள்னால சடப்பொருள் முனைத்து நல்லாது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதுவும் சித்து பொருள் தானே ஆன்மாவும், அதுக்கு முன்னாலேயும் அது முனைத்து நிற்க கூடாது. அப்போ அதுக்கிட்ட மட்டும் முனைச்சு நிற்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்பாரை நோக்கி அதுக்கு பதில் சொல்கிறார். அப்போ அந்த ஆன்மா இந்த உலகம் ஏன் இதட்ட மாத்திரம் நிற்கிறது அப்படின்னா அதுக்கு சொல்றாரு, இந்த சுத்த மெய்யான மேனி சோதிபால் அசத்து அஞ்ஞானம் ஒத்துரா குற்றங்களெல்லாம் உற்றிடும் உயிரின் கண்ணே
அப்போ சுத்த மெய்ஞான சோதி, அந்த சுத்த மெய்ஞான மேனி சோதி, சுத்த மெய்ஞானமே மேனியாக உடைகிற ஒரு அறிவு பொருள். அந்த அறிவிட்ட அசத்தோ அஞ்ஞானம் உடைய, அசத்துங்கிறது பாசம், அஞ்ஞானம்ங்கிறது அறிவு விளங்காத ஆன்மா பசு, ஒத்து உரா, அதுக்கு ஒத்ததாகாது. குற்றங்கள் எல்லாம் உற்றிடும். அப்போ குற்றம் புறம் எதுல இருக்கும்? உயிரின் கண்ணே, இந்த அஞ்ஞானமுடைய உயிரின் கண்ணே. சத்து உளபோதே, அந்த சத்தாகிய சிவம் உள்ள போதே அதற்கு வேறாகிய சதசத்தாகிய ஆன்மாவும் அசத்தாகிய பாசமும் எல்லாம் நித்த பொருள்தான், எல்லாம் வைத்திடும் அனாதியாக. சைவ சித்தாந்தம் எல்லாத்தையும் அனாதி என்று சொல்லும். ஆனாலும் இவை வேறுபடுவது எப்படின்னா, வாரி நீர் லவணம் போலும். வாரி அந்த கடல் போல நிற்பது அந்த சுத்த மெய்ஞானம் உடைய அந்த சிவம். அதனால அந்த சுத்த மெய்ஞான சிவம் அந்த சோதிவால் அசத்து அஞ்ஞானம் ஒத்துரா. அந்த உண்மை ஞானமே வடிவாகிய திருமேனிய உடைய சிவம் அதிசூக்கம சித்தாதரின் அசத்தாகிய பாசம் அது நிற்றலாற்றாது. அப்போ உயிரின் கண்ணை குற்றமெல்லாம் உற்றிடும். அப்போ உயிர் அது சித்து பொருளாயிருந்தாலும் அது தூர சித்து ஆதலின் அவனெதிர் பாசங்கள் முனைத்து நிற்றல் ஆற்றும். அதனால அவன் முன்னால இந்த பாசங்கள் எல்லாம் முனைத்து நிற்பதை கூடும் என்று அங்கே சொல்கிறார். ஏன்னா இங்க இத அந்த திருவருள் பயன் ஆசிரியர் அவர் அந்த 24வது பாட்டுல ஆணவ மலத்தை பற்றி சொல்லும் பொழுது அதை சொல்லுவார். என்னன்னா, இந்த அன்றளவி உள்ளொடியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் வென்றது இருள் என்றான். அன்னைக்கே உள்ளொடிக்கு அடங்கி ஆவி இடத்துல மட்டும் இந்த இருள் முனைத்து நிற்கும் என்றார். ஆமா, அங்க ஆணவத்துக்கு மட்டும்தான் அங்க சொன்னார். ஆமா, உள்ளொடியோடு அடங்கி நிற்கும், ஆவியிடை முனைத்து நிற்கும். இது எல்லாத்துக்கும் தான். இந்த பாசம் அந்த உள்ளொடியோடு இந்த மாயை கண்மமும் அது உள்ளொடிக்கு அடங்கித்தான் நிற்கும். இந்த ஆன்மாவை அடக்கித்தான் நிற்கும். அதனால இந்த உயிரின் கண்ணே குற்றமெல்லாம் விட்டுடுங்கனார். அப்போ அந்த 3 பாசமும் எங்க முனைச்சு நிற்கும்னா உயிரின் கண்ணே. அது ஏன்னா அதுக்கு காரணம் தூல சித்து. அப்போ சத்து உளபோதே, அந்த சிவசத்து உளபோதே அதற்கு வேறான சதசத்தும் அசத்தும் எல்லாம் அனாதியாக வைத்திடும். சைவ சித்தாந்தம் இறைவன் என்றைக்கு இருக்கானோ அது போல அன்றைக்கே இந்த ஆன்மாக்களும் பாசமும் அனாதி பொருள்கள் என்று சொல்கிறது. நெல்லுக்கு உமித விட அனாதியாய் என்று. அங்கே நாம் சத்தாகிய அந்த சிவம் என்று உள்ளது, அது அனாதியா இருக்குது. அன்றே அதற்கு வேறாகிய சதசத்தாகிய உயிர்களும் உள்ளனவாக அந்த உயிர்களை அசத்தாகிய பாசங்கள் அனாதியாக பற்றி நிற்கும் என்பது.
அப்போ இந்த பாசத்துக்கு இருப்பிடமே இந்த பசுதான். அதனாலதான் அதுக்கு பசுன்னு வந்தது. அப்போ அதனாலதான் நெல்லுக்கு உமி தவிடு அனாதி. நெல்லு எப்போ இருக்கோ அது கூட உமி தவிடெல்லாம் கூடத்தான் இருக்கும். உமி தவிடு முளையெல்லாம். அதனால இந்த பாசங்களெல்லாம் இருப்பதற்கு இருப்பிடம் இந்த பசு. அப்போ அந்த எல்லா மங்கள குணங்களும் விளங்கி நிற்பதற்கு இடமா இருப்பது அந்த சுத்த மெய்ஞான மேனி. மெய்ஞானமே மேனியாய் உள்ள அந்த சுத்த சோதி. மெய்ஞான மேனி உடைய சுத்த சோதி. அவன்கிட்ட எல்லாம் அருட்குணமும் குற்றமில் குணத்தானைகள். எல்லா ஞானம், எல்லா முதன்மை, எல்லா ஆற்றல் அது உடையதாக இருக்கும்னு சித்தியார் சொல்லும். அது அந்த பொருளினுடைய தன்மை. அதனால அப்போ குற்றங்கள் எல்லாம் எங்க இருக்கும்னா அது அந்தரத்துல இருக்காது. அப்போ எல்லாம் எல்லா பொருள்ல கலந்திருந்தாலும் இந்த பாசமெல்லாம் அந்த சிவத்திட்ட காரியப்படாது. இந்த ஆன்மாட்ட மட்டும்தான் காரியப்பட்டு நிற்கும் என்பது. அதனால இங்க அது எப்படி நிற்கும்னா வாரி நீர் லவணம் போலும். கடலும் நீரும் தூயனவே ஆகவும். அந்த கடல்ல மறுப முடியாது அந்த லவணம். கடல்ல கலக்க முடியாத அந்த உப்பு கடல் நீரில் கலந்திருப்பது போல ஆகலான் ஆண்டைக்கு வேறு காரணம் இல்லை என்க. அதனால இந்த உப்பு தன்னை போல தூலமாக உடைய அந்த நீரில கலந்திருக்கதே தவிர அதிசூக்கமா இருக்கக்கூடிய ஆகாயத்துல கலக்க முடியுது. ரெண்டுமே அந்த ஆகாயத்துக்குள்ளதான் இருக்குது, அந்த நீரும் உப்பும். அப்போ அந்த உப்பு பாசம் தூலமான நீர் அதுல கலக்கிறதே தவிர ஆகாயத்துல கலக்க முடியல. அப்படித்தான் இந்த பாசங்களெல்லாம் அறிவுடைய தூல அறிவுடைய, அதான் தூல சித்து தூல சத்துன்னு சொன்னாரு. அந்த தூல சத்தாகிய ஆன்மாட்ட அது காரியப்பட்டு நிற்குமே என்று அவனிடத்தில் அது காரியப்பட முடியாது. ஏன்னா அது சூனியம், அதனுடைய ஆற்றல் சூனியம். அப்போ ஒரு பொருள் காரியப்படணும்னா அது தன்னை விட வியாபியமான பொருளை தான் காரியப்படும். வியாபக பொருள் அது காரியப்படாது. எனவே இந்த ஆன்மா எதை சாருகிறதோ அதுக்கு வியாபியமாயிரும். அதனால அது எப்போதும் அகர்த்தாவாய் தான் இருக்கும். சிவன் சீவன் இரண்டும் சித்தாக இருக்க சிவனெதிர் முனைத்து நிற்றல் ஆற்றாத அசத்து சீவனால் அறியப்படுவதாய் முனைத்து நிற்றலாற்றுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் அதுதான் நம்ம அந்த 24 சொன்னது. அது உள்ளொழிக்க அடங்கி நிக்குது, இவன் அடக்கி நிக்குது, அவ்வளவு எல்லாத்திட்டையும் நிக்குது. அவன்கிட்ட அடங்கி நிக்குது, காரியப்படாம நிக்குது. முக்தியில இந்த ஆன்மாட்டையும் அடங்கி நிற்கும். அதான் அங்க அந்தர்கத சக்தின்னு சொல்லுவார். அனாதி ஆகிய முப்பொருள்கள்ல சிவம் உயிர் இரண்டும் பொதுவாக நித்த வியாபக சித்து என்பதுல ஒத்ததுதான். ரெண்டும் நித்த வியாபகம்தான். ஆயினும் அவற்றுள் உண்மை ஞானமே திருமேனியாக உடைய சிவம் அதி சூக்கும சித்து. அதான்
அங்க அருவியாபகம், அரிய வியாபகம். அவனைப் போல ஒரு வியாபகம் கிடையாது. எனவே அதன் முன் அசத்தாகிய பாசம், அந்த அசத்தாகிய அஞ்ஞானம், அசத்து ஆகிய பாசம், அஞ்ஞானம் முனைத்து நில்லாது. இந்த பசு பாசம் ரெண்டுமே அவங்ககிட்ட முனைத்து நிற்காது. ரெண்டும் அவனுக்கு வியாபியமாய் உடைமையும் அடிமையுமாய் நிற்கும். ஆனால் இந்த உயிர் தூல சித்து. எனவே அதன் எதிர் அந்த தூல சித்தாகிய ஆன்மாட்ட பாசங்கள் முனைத்து நிற்றல் இயலும். சத்தாகிய சிவம் என்று உள்ளதோ அன்றே அசத்தாகிய உயிர்களும் உள்ளன. ஆயினும் அந்த உயிர்களை அசத்தாகிய பாசங்கள் அனாதியாக பற்றி நிற்கும். அவ்வாறு நிற்பது ஒரு ஓமை மூலம் அறியப்படும். அதுக்குதான் ஓமை சொல்றாரு. வாரி நீர் லவணம் போலும், கடலும் நீரும் தூயனவே என்று. கடல் என்றது நீருக்கு இடம் கொடுத்து நிற்கின்ற அந்த ஆகாயம். ஆயினும் உப்பு அந்த ஆகாசத்தோடு மறுபுதல் இல்லை. ஆனால் அந்த நீரோடு மருவி நிற்கும். அந்த ஆகாசத்தின் தன்மையால் உப்பு அதனோடு மறுவுவதில்லை. அது அதிசூக்கும சித்தா இருக்கிறதுனால அதுட்ட மறுவ முடியாது. அதுக்குள்ள இது வியாபியமா இருக்கு. ஆயின் நீர் சாந்ததன் வண்ணமா திகழ்தலின் உப்பு அதனோடு மருவியது. எனவே ஆண்டைக்கு அவற்றின் தன்மையே அன்றி வேறு காரணமில்லை. அந்த பொருள்கள் இங்க வேலை செய்யறதுக்கும் அதுட்ட வேலை செய்யாததுக்கும் காரணம் அந்தந்த பொருள்களின் தன்மைதான் காரணம் என்றார். அந்த லவணம், இலவணம் என்பதை அதை விகாரத்தால் தொப்பது. அதை இலவணம் எழுதவே லானா முதல் எழுத்தா வராது. லவணம் என்று வந்ததுக்கு செய்யுள் விகாரத்தால் தொக்கது என்றார். வாறு நீர் லவணம் என்பொழி அங்க ஓசை தட்டும். அதனால அப்படி சொல்லியிருக்கிறார். சுத்த மெய்ஞான மேனி சோதி பால் அசத்து அஞ்ஞானம் ஒத்துரா என்று இதனானே முன்னர் இருகூற்றையும் ஒருபாற்றானே வலியுறுத்தியவாறும் ஆயிற்று என்பார். எனவே அந்த சுத்த மெய்ஞான மேனி சோதிபால் அசத்து அஞ்ஞானம் ஒத்துரா என்பதனால பெறப்படுவது சிவம் சுத்த சோதியாயும் மெய்ஞான மேனி சோதியாயும் விளங்குவது. ஆயின் பாசம் அசத்தாயும் அஞ்ஞானத்தை செய்வதாயும் விளங்குவது. எனவே நேர் எதிரான தன்மைகளை உடையன இந்த ரெண்டும். ஆகலின் இரண்டும் ஒன்றை ஒன்றை அறிந்து அனுபவிப்பது இல்லை என்பது ஒருபாற்றால் பெறப்படுதலின் இருகூற்றையும் ஒருபாற்றானே வலியுறுத்தியதாயிற்று. உயிர் என்பது உயிர்த்தலை செய்வது என்னும் பொருள் அது. அவ்வாறு உயிர்த்தலை செய்வதற்கு கருவிகள் துணை வேண்டப்படும். எனவே கருவிகளை அதிர்ச்சித்துக் கொண்டு செய்தலினால அறிதற்கர்த்தாவாகிறது. அதனால் சித்து எனப்படும். ஓமையில ஆகாயம் நீர் என்பன முறையே அந்த கடல் ஆகாயம் அது சிவத்தையும், நீர் என்பது ஆன்மாவையும் குறிக்கிறது. நீர் ஆகாயத்தோடு ஒப்பிட அது தூலம், ஆன்மா தூலம் என்பது பெறப்படும். அதனால் இந்த ஆன்மா தூல சித்து என்பது உயிர் என்ற பெயராலும் உவமையாலும் பெரிதும் என்று சொன்னார். அற்றேல்
சிவம் அது அதிசூக்கம சித்து எனப்படும். அந்த சிவம் அதிசூக்கம சித்து. உயிர் தூல சித்து என்பதும். அது எப்படியா சொன்னீங்க? அதை நோக்க இது தூலம்னு அப்படின்னு இந்த கருத்தை சொன்னது மேல அங்க ஒரு தடை எழுது. 2 சித்தி நீங்க அத தூல சித்துங்கீங்க, ஆன்மாவை இத சூக்கம சித்துங்கீங்க. அது எப்படி சொல்றீங்க என்று கேட்டால் அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த ஆன்மா தூல சித்துனா அறிவு இருக்குதான். ஆனாலும் இது அறிவிக்க அறிகிறது, தானா அறியாது. தற்பிரகாசம் இல்லை, பரப்பிரகமாசரே உடையது. அறிவிக்க அறிதலாலும் தன் அறிவு நிகழ்ச்சிக்கு ஒரு வியஞ்சகத்தையின்றி அமையாமையாலும். அந்த வியஞ்சகம் எது அப்படின்னு நாம சிந்திக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அது திருவுருள் பயன் 6ல சொன்னது போல பல்லார் உயிர் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை என்பான். எனவே தனக்கு மேற்பட்ட ஒரு சித்து தான் இதுக்கு அறிவிக்கணும். அப்போ இந்த சித்து அறிவிக்க அறியும் சித்து, அதுக்கு அறிவிக்கிற சித்துங்கிறது அதுக்கு மேலானது. அதனால அது சூக்கம சித்து, இது தூல சித்து. அதை நோக்க தூலம். அது கண்ணொளி விளக்களித்து காட்டிடுமெனில் முன்னம் கண்ணொளி ஒன்றும் என்றான். விளக்கொளி கலந்தவற்றை கண்ணொளி அகல நின்று கண்டிடும் வேறு காணாம். கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்தொன்றன்றே என்று சிவப்பிரகாசம் 58 சொல்வதும் அது பற்றித்தான். அதனால இது ஒரு துணை கொண்டு அறியுது. அந்த துணையாய் நிற்பது எதுன்னா அது சிவம் தான். அந்த சிவம் நேரே துணையாகவும் நிற்கும், ஒரு வியஞ்சகத்தின் மூலம் துணையாகவும் நிற்கும். இப்போ அந்த வியஞ்சகத்தின் மூலம் துணையாக நிற்பது கட்டு நிலை, நேரே துணையாக நிற்பது முக்கிய நிலை. அப்போ எப்போதும் இதுக்கு அறிவிப்பது அறிவுடைய பொருள் தான் அறிவிக்க முடியும். அப்போ இதுக்கு மேல அறிவுடைய பொருள் சிவம் ஒன்றுதான் என்பது அறியப்படும். அப்போ அதை நோக்க, அப்போ அறிவிக்க அறிவை நோக்க அறிகிற அறிவு எப்போதும் தூலமாத்தான் இருக்கும் என்பது அறிவிக்க அறிதனாலும். அறிந்த பின், அதனால இது தூலம்னாரு. சரி, அறிந்த பின் அறிந்த பின் எதை அறிய வேண்டிய பொருளாகியதை அறிந்த பின் அழிவின்றி நிற்றலாலும். ஆமா, இதுக்கு அறிவு விளங்கி அறியாமை நீங்கி அறிவு விளங்க பின்னால, ஏன்னா மலத்து உளதாம்னாரு. அப்போ அந்த அறியாமைக்கு காரணம் மலம் நீங்கி அது ஆயிட்டுனா அழிவின்றி அது பிறப்பிறப்பினின்றி சத்தாக நிற்கிறது. அதனால அது தூல சத்து. அப்போ அறிவிக்க அறிவினால தூல சித்து, அந்த தூல சிக்க இருக்கிற வரைக்கும் அது பிறந்து இறந்து வருதுனால அசத்தா நிக்குது. அந்த அறிவு விளங்கின பின்னால பிறப்பிறப்பு நீங்கி சத்தா நிக்குது. அதனால அது தூல சத்து. அப்போ அந்த உயிருக்கு குறிப்பெற்ற சித்தும் சத்தும் கூறுவது, அதுக்கு ஒரு விசேடனத்தோட சொல்றது. சிவம் அது சிவசத்துக்கிறோம், சித்து சத்து. சத்தான அறிவும் சத்தான ஆனந்தமும் உடையது. எதுவும்
சித்து சத்து தான். இது தூல சித்து தூல சத்துன்னு சொல்லணும். அப்ப ரெண்டும் ஒண்ணு இல்லை. சிவன் சிவன் இரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில். அது 11ல சொல்லுவார் அப்படி. ஆமா. அதனால ரெண்டும் ஒண்ணு இல்லை. அப்போ உயிர் தூல சித்து என்பதும் தூல சத்து என்பதும் பெறப்படும். அது அறிவிக்க அறியதனால தூல சித்து. அவன் தானே அறிகிற அறிவை நோக்க இது தூல சித்து. அவன் எப்போதும் பிறப்பிறப்பில்லாம சத்தா நிற்கிறான். இது கட்டு நிலையில பிறப்பிறப்போட நின்று அறிவு விளங்கிய பின்னால அது பிறப்பிறப்பாம இல்லாம நிக்கிறதுனால அது தூல சத்து என்று, அது தூல சித்து தூல சத்து என்று சொல்லப்படுகிறது. அதனால குறிபெற்ற உயிருக்கு குறிபெற்ற சித்தும் சித்தும் கூறுவது. உயிர் தூல சித்து என்பதும் தூல சத்து என்பதும் கூறப்படும். அவனிருந்து வேறுபடுத்தி சிவ ஈசன் உயிருக்கு மலங்களையெல்லாம் பின் அருளினாலே பிரிவிப்பான். அந்த ஈசன் உயிருக்கு மலங்களெல்லாம் பின் பின் என்பது அதன் நோய் நீங்கிய பின்னாலே அருளினாலே பிரிவிப்பான். அது பிரிவிப்பதற்கு காரணம் அருள். முதல்வன் அந்த உயிரின் கண்ணதாகிய மலத்தை பின்னர் அருளால் நீக்கி அறிவிக்கும் வியஞ்சகப் பொருளாதலாம். அப்போ அந்த அருளால நீக்கி நேரே அறிவிப்பான். அவன் எப்படிப்பட்டவன்னா அவன் நெறி நித்த முத்த சுத்த சித்து. அப்போ அவன் நெறி நித்த முத்த சுத்த சித்து. சத்தன நிற்பன் அன்றே. நித்த சுத்து நித்த சத்து என நிற்பன் அன்றே. சிவபெருமான் தனக்கொரு வியஞ்சக வேண்டாத முறைமை உடைய நித்த முத்த அதிசூக்கம சித்தாயும் சத்தாயும் நிற்பான் என்று சொல்லணும். அப்போ இதுக்கு தூல சித்து தூல சத்து என்று சொல்லணும். அப்போ இங்க சிவம் அதிசூக்கம சித்து என்பதும் உயிர் தூல சித்து என்பதும் அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்ற ஒரு தடை நிகழ்ந்தபடி அதற்கு விடையாக சொல்வது. தடை விடையா சொல்றார். ஆன்மா அறிவிக்க அறிகிறது. சிவம் சுதந்திரமாக அவன் தற்பிரகாசம் புறப்பிரகாசம் உடைய. அவ்வாறு உண்மையை அறிந்தபின் அதனில் அழிவின்றி நிற்கிறது. எனவே ஆன்மாவின் அறிவு நிகழ்ச்சிக்கு சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் திருவடியினுடைய துணை வேண்டப்படுகிறது. ஆமா, அது கருவியை கொண்டு வியஞ்சகமாக கொண்டு அறியும் போது அங்க அவன் துணை வேண்டும் என்பதை 5ஆம் நூற்பாவில சொல்லுவார். இந்த மந்திரியும் அவனும் கூடி கருவிகள் மந்திரிகள் போல, இந்த ஆன்மா அரசன் போல, அது ரெண்டும் கூடி இந்த உலகத்தை ஆண்டுருமா அப்படின்னு கேட்டா அப்படி ஆளாது. ஏன்னா அந்த கருவியை எந்த விடயத்தை நோக்கி செலுத்தணும், எவ்வளவு செலுத்தணும் என்பதை, எவ்வளவு நேரத்துக்கு செலுத்தணும், எதையுமே இந்த ஆன்மா அறியாது. அதனாலதான் கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கருமந்தன்னால் உரிவினால் அளவார் நூலால் ஒருவரால் உணர்த்தலாலும் அந்த 8 சொன்னாலும் இந்த ஒருவர் என்பது எல்லாத்துக்கும் முக்கியமா நிற்கிறார். ஒருவரால் அவன் கூட நிற்கணும். பிறப்பாக்கி கை கொண்டு என்று போற்றி புகழுடைய அதனால் சொல்வார். அந்த ஒருவரால் உணர்த்தலாலும் அருவனாய் உண்மை தன்னில். அப்போ இப்படி அந்த ஒருவன் இந்த இத்தனை வியஞ்சங்களை கூட்டி இவனுக்கு அறிவிக்கலைன்னா அதுதான் அங்க சொல்றாரு. அது போற்றி புகழுடைய நீ சொல்லுவார். அந்த 7வது போற்றி அவத்தை
எப்படி கருவிகளுக்கு ரெஸ்ட் கொடுத்து அவன் அறிவிக்கான். அப்படியெல்லாம் அறிவிச்சா அந்த அறிவை வளர்த்த அறிவை கொண்டு அது என்ன செய்கிறது என்பதை 8வது வேட்கமிகு உண்டிப் பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எறியும் பெருந்தி மாற்றுதற்கு திண்திரர் செல் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் ஏதுவாக முட்டாமல் செய்வினைக்கும் முற்செய்வினைக்கும் செலவு பட்டோலை திட்டு படிபோற்றி என்பார். அப்போ தண்டாத புண்புலால் சேர்ந்த புறக்குடவை மாமனியர் அன்பு சேர்கின்ற கட்ட இந்தாக்கி என்று சொல்லி அது எப்படி ஐந்தபத்தை பட்டு ஒவ்வொரு கருவிகளை இயக்கி அதை இயக்கியும் நீக்கியும் இந்த ஆன்மாவுக்கு களைப்பு வந்த இடத்துல படிப்படியா நீக்கியும் இப்படி இந்த ஆன்மாவை வளர்க்கிறான் என்று அங்கே சொல்லியிருப்பார். அதனால இதெல்லாம் அந்த ஒருவன் கூட இல்லைன்னா எதுவும் நிகழாது. ஆமா, ஏன்னா இங்க அறிவதற்கு மட்டுமில்லை, அது செயல்படுவதற்கும் அது வினையை பற்றி சொல்லும் போதும் அங்க அதை சொல்லுவார். ஆமா, 2வது நூற்பாவுல வினையை பற்றி சொல்லும் போதும் அவன் ஒரு வினையை செய்யணும்னா அதுக்கு வினை முதல் இதெல்லாம் வேணும் அப்படின்னு அங்க சொல்வார். அது உலகுடல் காரணம் ஒரு பலம் நியதி செய்திங்கிற அந்த சித்தியார் பாட்டினால் அதை சொல்லுவார். அதனால அது அப்படியே தொல்காப்பியத்தில் வரக்கூடிய மேற்றுமை மயங்கியில வரக்கூடிய அந்த சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லுவார். வினையை செய்வது செய்யப்படும் பொருளே நிலைநிலை காலம் கருவி என்னதற்கு இது பயனாயன் பொருளும் தொழில் முதல் நிலையை என்று. அப்போ இந்த 8ஐயும் இந்த ஆன்மா சென்று கூட முடியாது. அந்த 8ம் சடம், அதனால அது வந்து கூட முடியாது. அப்போ இந்த 8ஐயும் அந்த ஆன்மாட்ட வேண்டியவாறு கூட்டி காரியப்படுத்துவது அந்த பெருமான் தான் என்று அங்க வினைக்கு சொன்னார். அப்போ செயலுக்கு சொன்னவர் இங்க அறிவுக்கும் சொல்கிறார். எனவே எல்லாவற்றுக்கும் அவனின்றி இந்த ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இங்க அவர் சொன்னதாயிற்று. எனவே அது எப்போதும் அந்த பெருமானுடைய கிருபையை நாடியே நிற்பது. எனவே ஆன்மா அறிவிக்க அறிகின்றது, அந்த உண்மையை அறிந்தபின் அதனால் அழிவின்றி நிற்கிறது. எனவே ஆன்மாவினுடைய அறிவு நிகழ்ச்சிக்கு சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் திருவருணி துணை வேண்டப்படுகிறது. சகல சுத்தம்னு அப்படின்னு சொல்றது அது தப்பு சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் எந்த நிலையிலும் முச்சி நிலையில கிடையாதா? சுத்த நிலை மட்டுமில்ல, முச்சி நிலைக்கு போனாலும் அவனுடைய துணையின்றி அவன் அறிவிக்க அறிமை அன்றி தானே அறியாது. அதனால என்றும் உபதேசியாய் நிற்பதுதான் தான். அது 3ஆம் நூற்பாவில சொல்றார். அதனால் இந்த உயிர் தூல சித்து என்றும் தூல சத்து என்று சொல்லப்படும். ஆனால் முதல்வன் அந்த உயிரோடு கலந்து நிற்கும் மலத்தை அருளால் நீக்கி அறிவிக்கும் வியஞ்சகப் பொருள். சிவபெருமான் தனக்கு ஒரு வியஞ்சக வேண்டப்படாத முறைமையுடைய நித்தனாயும் முத்தனாயும் நிற்பான். அதனால் அவன் அதிசூக்கும சித்தாயும் அதிசூக்கும சத்தாயும் விளங்குவான். அதனால் சிவம் அதிசூக்கும சித்து என்பதும் உயிர் தூல சித்து என்பதும் இனிதே விளங்கப் பெறும். இந்த இயல்பு கண்ணொளி ஞாயிற்றின் ஒளியில் வைத்து கண்டுகொள்க என்று சொல்லுவார் முனிவர் பெருமான். ஆமா, இந்த இயல்பு என்றது அறிவு நிகழ்ச்சி பற்றி கொள்ளப்படுவது. கண்ணொளி ஞாயிற்றின் ஒளியின்றி காணமாட்டாது.
அதுபோல கண்ணுக்கு ஒளி இருக்குது, ஆனாலும் அந்த ஒளி சூரிய ஒளி இல்லாம விளங்காது. அதுபோல ஆன்ம அறிவு பதிஞானமின்றி காண மாட்டாது. அன்றியும் கண்ணொளி ஞாயிற்றின் ஒளிகள் வெவ்வேறு பொருளாய் இருந்தாலும் ஞாயிற்றினுடைய ஒளி காட்டுவதாயும் கண்ணொளி காண்பதாயும் அமைகிறது. அது பேத சம்பந்தம் இருந்தாலும் அது காட்டுவதும் காணுவதுமாகி ஒரு தொடர்புடையதாய் நிற்கிறது. அதுபோல முதல்வன் அறிவிப்பானாயும் ஆன்மா அறிவதாயும் அமைகிறது. எனவே இந்த இயல்பு ஞாயிற்றின் ஒளிகளில் வைத்து கண்டுகொள்க என்று முனிவர் பெருமான் சொன்னார். எனவே அந்த சித்து இயல்பு போல் சத்து இயல்பும் வேற்றுமை காட்டுவார். சித்துல அது அதிசூக்கம சித்து, இது தூல சித்துன்னு சொன்னார். அதுபோல சத்தாந்தன்மையிலும் வேற்றுமை காட்டுவார். அழிவின்றி நிற்றலால் அழிவின்றி நிற்றலால் அது அதிசூக்கும சத்து. எது அறிந்தபின் அழிவின்றி நிற்கிறது. அதனால அது தூல சத்து. அறிவிக்க அறிதல் என்றமையால் சித்து இயல்பில் வேற்றுமை காட்டப்பட்டது. அதுபோல சத்தியல்பிலும் வேற்றுமை காட்டும் பொருட்டு அழிவின்றி நிற்றலால் சத்தும் கூறுவது என்றார். அதாவது அறிந்தபின், அது அறிவு விளங்கிய பின், அறிய வேண்டிய பொருளை அறிந்தபின், தன்னுடைய இயல்பை அறிந்தபின் அழிவின்றி நிற்றலாம். உயர் இயல்பு அறிவித்து அழிவின்றி நிற்றல். சிவத்தின் இயல்பு அழிவின்றி நிற்றல், அது உயிர் நிலவு. அறிவித்து அழிவின்றி நிற்றல், அது சிவத்தின் இயல்பு. ஒரு சேதன பொருள் அறிவிக்க அறிந்தபின் அழிவின்றி நிற்றல் என்பதால் உயிர் பரதந்திரம் உடையது எனப்படும். வியஞ்சக வேண்டாது அறிவித்து அழிவின்றி நிற்றல் என்பதால் சிவம் அவன் சுதந்திர சித்து என்பதும் பெறப்படும். அதனால் சத்துத்தன்மையிலும் வேற்றுமை அறியப்படும். சித்துத்தன்மையில வேற்றுமை இருப்பது போல சத்துத்தன்மையிலும் வேற்றுமை அறியப்படும். எனவே அந்த அறிவிக்க அறிதலாலும் அறிந்தபின் அழிவின்றி நிற்றலாலும் என்று அங்க சொல்லப்பட்டது. அந்த அறிந்தபின் என்பது அங்க இல்லட்டா கூட அது ஆற்றலான் வந்தது என்போம். அறிவிக்க அறிதலாலும் என்ற தொடரில ஆற்றலான் அறிந்தபின் என்பது அது வருவித்து உரைக்கப்பட்டது. அதாவது அறிந்த பின்னரே அறிவின்றி நிற்றல் பெறப்படும் ஆகலாம். அறிந்தபின் என்றது தொடர் ஆற்றலால் வந்தது என்றார். தொடருக்கு முன்னால் பின்னால என்ன சொற்கெடுப்போ அது தந்தாப்புல வரணும். அதனால அது அறிய வேண்டிய பொருளை அறிந்த பின், அறிவு விளங்கிய பின் அது அழிவின்றி. அப்போ அது அறிவு விளங்காமை என்ற காரணத்தால தான் பிறக்குது. அது அறிவு விளங்கிய நமையால் அது பிறப்பு இல்லாமல் இருக்குது. சுத்த சித்து என்படியும் சத்து என்பது கூட்டி உரைக்கப்படும். சுத்த சித்தும் சத்தும் என்பது சுத்த சித்து என நிற்பன் என்பொழி இயைவு பற்றி சத்து என்பதையும் கூட்டி விரைக்க வேண்டும்.
என்பது கருத்து. சுத்த சத்தும் சித்தும் சத்தும். அப்போ பிரிவிப்பன் மலங்களெல்லாம் பெண்ணுயிருக்கு அருளினாலே என்றதனால குருவாய் வந்து அருளினாலே மலங்களை நீக்கும் முறைமையும் அங்க இதுக்கு அடுத்த நூற்பாவுக்கு தோற்றுவாய சொல்லி இது நீக்கப்படுவதனால இதுக்கு தடத்தம் என்பதும் மலங்களோடு கூடி நின்று அது அசத்தாய் நிற்பது அதற்கு தடத்தம் என்பது பெறப்படும். இதைத்தான் அங்க சத்துடன் நின்று அசத்தை நீங்கும் தன்மையால் சதசத்தாமி என்பான். சத்துடன் நீங்கு அசத்தி நீங்கும் என்பான். அப்போ அந்த அசத்து தன்மை நீங்க இயல்பு, அதனால அது தடத்தம். எனவே இப்படி இங்க அந்த 3 செயல்களால இந்த வழிநூல் ஆசிரியர் உயிருக்கு சித்து சத்து என்ற இரண்டனையும் சத்து அசத்து என்ற இரண்டையும் அறிகின்ற ஒருமை உண்மையையும் அதற்கு காரணமும் அகுது ஆண்டு உளதாமாறு தெரித்து உணர்த்தி பாரிஷேட அளவையால் பெறப்பட்ட அந்த 3ஆம் கூட்டு பொருள் இந்த பசுதான் இரண்டையும் அறியும் என்ற அந்த 3ஆம் கூட்டு 3 செயலாலும் ஒரே உயிருக்கு சத்தும் அசத்தும் ஆகிய இரண்டனையும் அறிகின்ற உரிமை உண்டு என்பதையும் அதற்கு காரணம் அது தூலசித்தாய் நிற்றல் என்பதும் அத்தன்மை அறிவிக்க அறிதலால் உளது என்பதும் விளக்கி பாரிஷேட அளவையால் பெறப்பட்ட 3ஆம் கூறாகிய அந்த பசுப்பொருளே இருதன அறிவுள்ளது, இரண்டையும் பகுத்து அறிகின்ற அந்த தன்மை உடையது என்பது அங்க வலியுறுத்தப்பட்டது. அதனால இங்க மேலே கூறப்பட்டவற்றுள் பாரிஷேட அளவையால் நீக்கி எஞ்சி நின்ற அந்த பசுதான் இரண்டையும் அறிவது. எனவே அதனை தடை விடாகலா இனிதி விளக்கி செல்கிறார் அந்த வழிநூல் ஆசிரியர். இங்க இது உண்மை அதிகாரம். அப்படி இருக்கிறதுனால ஏற்புலி கோடலான் அறிதல் என்பது இரண்டனையும் அறிவது, அறிதல் என்பது என்று அனுபவ அறிவை குறிப்பது. இணைத்தன அறிந்த பொருளுக்கு வினைப்படு தொகுதியின் கண் வேண்டப்படும் முற்றுண்மை என்பது இலக்கணம். அதனால அனைத்தும் சத்து எண்ணில் ஒன்றைங்கிறது ஒன்றையும் என்ற முற்றுண்மை அங்கே வருவிக்கப்பட்டது. அறிந்திடாது ஒன்றையும் அறிந்திடாது என்ற முற்றுண்மை அது விகாரத்தால் தொக்கது என்பார். எனவே அந்த சிவசத்து அசத்து என்ற இரண்டையும் அந்த சத்து அசத்து வரையறுத்து கூறுகின்ற அந்த 6வது நூற்பாவில அந்த இரண்டுல வாக்கு மனாதீதமாகிய சிவசத்தின் சன்னதியில பாசஞான பசுஞானங்களால் உணரப்படும் பொருளாகி அசத்தெல்லாம் பாழ் சூன்யமாதலால சத்தாகி சிவம் அசத்தாகிய பிரபஞ்சத்தை அறிதல் செய்யாது என்றும் அசத்தாகிய பிரபஞ்சம் அறிவில்லாத சடமாதலால் அது சத்தாகிய சிவத்தை அறிதல் செய்யாது. ஆதலால் பாரிஷேட அடவையால் சத்து அசத்து ஆகிய இரண்டையும் அறிவை உடையது உண்டு என்பது அங்க பெறப்படும். அந்த அறிவுடைய பொருளே சத்தாதல் தன்மையும் அசத்தாதல் தன்மையும் ஆகிய இரண்டுமின்றி
அந்த இரண்டினையும் அறியும் உரிமையால் அந்த இரண்டுக்கு வேறான சதசத்தாய் உள்ள உயிர் என்பது இந்த சிவமும் பிரபஞ்சமும் ஆகிய இரண்டும் ஒன்றனை ஒன்று அறியாது என விளக்கவே இதுக்கு முன்னால சொன்ன 6 சூத்திரங்களால் கூறி முடித்த 3 பொருள்கள்ல எஞ்சி நின்ற அந்த உயிர் பொருளே அந்த இரண்டையும் அறியும் என்று கூறுதல் அது பாரிஷேட அளவை. சத்து அசத்து ஆகிய இரண்டனையும் அறியும் உரிமை பற்றி உயிர் சதசத்து எனப்பட்டதை அன்றி அது சத்தும் அசத்தும் ஆகிய மாறுபட்ட 2 தன்மைகள் உடையது என்பது அன்று. ஆயின் உயிருக்கு தனித்த இலக்கணம் எது என்று சொன்னால் அது சார்ந்த பொருளின் தன்மையாக நிற்றலே யாம். சாரப்பட்ட பொருள் சத்து அசத்து என்னும் இரண்டுமே ஆம் ஆதலால் சத்தோடு கூடி சத்தாயும் அசத்தோடு கூடியும் அசத்தாதில் நிற்றல் பற்றி அது சதசத்து என்று சொல்லப்பட்டதாயினும் அதுக்கு சத்தாதல் தன்மை என்பது இயற்கை, அசத்தாத தன்மை அது செயற்கை. அப்போ சத்தாம் இயற்கையும் அசத்தாம் செயற்கையும் உடைய பொருள், அதனால் அது சதசத்து. எனவே இங்க அந்த உண்மையை அறியாத ஏகான்மவாதிகள் எல்லாம் அஞ்ஞான திசையில அது சீவத்துவத்தோடு கூடி இருத்தலில் சீவன் உளது என்று சத்ரூபனாயும் அந்த அஞ்ஞானம் நீங்க புன்னால முச்சி திசையில சீவத்துவம் நீங்கி சிவமாதலில் சீவன் இல்லை என்று அசத் ரூபமாயும் இருத்தலால் அது சதசத் ரூபமா என்று சொல்வார்கள். சீவத்துக்கு ஏதுவான மலம் நீங்கி சிவத்துவத்திற்கு ஏதியான சிவத்தை உணர்ந்து அதுவாய் நிற்றலால் முக்தியில் உயிர் சிவமாயிற்று என்ற உண்மை உணர்ந்திருப்பாரில் அவ்வாறு கூற மாட்டார்கள். சிவமே கருவிகளோடு கூடி சிவனாயிற்று, கருவிகள் நீங்கன இடத்து சிவமாயிருந்தது என்று சொல்வார்கள். ஆனால் பிரபஞ்சம் சிவம் இரண்டினையும் உணர்பவன் எவனோ என கூறிய அந்த சூத்திரத்தோடு அந்த சூத்திர கருத்தோடு அது முரணும். அன்றியும் கருவிகள் எதற்காக கூடிற்று? அந்த சிவம் கருவிகளோடு எதுக்கு கூடிற்று? இனி நீங்கனும் முன்னர் கூறியவாறு அது காரணம் இல்லாம கூடிச்சுன்னா கூடுமே. அப்ப கூடுமாயின் நீங்குவதற்காக செய்யும் அந்த சாதனமெல்லாம் பயனில்லாம போகும் என்ற இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. முக்கியில உயிர் இல்லையாயின் இலக்கணையில் 6ஆம் சூத்திரத்தின் பொழுப்புரை விளக்கத்தில் கூறியவாறு அது சூன்யவாதமாயிரும். அதனால இங்க அப்படி சொல்வது பொருந்தாது. அதனால இங்க இந்த இதுல யாவையும் சூனியம் சத்ததாரில் சத்தை அறியாது என்பது ஒரு கருத்து. அசத்து இலது அறிவிலது என்றது, அதனால் அறியாது என்பது ஓர் அதிகரணம். இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா என்பது ஓர் அதிகரணம். ஆக இந்த 3 அதிகரணத்து இந்த சூத்திரம் இருந்தா கூட முதல் நூல்ல இருதிறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா என்பது ஒன்றுதான். அங்க அதுதான் மேற்கோள். மற்ற முதன்று 2 அதிகரணமும் யாவையும் சூனியம் சத்ததில் ஆகலின் சத்தை அறியாது என்பதும் அசத்து அறிவுலது ஆகலான் என்பதும் இந்த ரெண்டுமே
2 ஏதுக்கள், இது ஒண்ணுதான் மேற்கோள் என்று அதை பற்றித்தான் அங்கே வழிநூல் ஆசிரியர் அந்த 3வது அதிகரணத்தை மட்டும் விளக்கி மற்ற 2ஐயும் அதில் சூத்திரத்துக்கு கடாபிடைகளால சொல்லி அதை தனியா சொல்லாம விட்டுருவார். எனவே இங்க இந்த உலகம் சிவனால் அறியப்படாங்கிறது அனுபவிக்கப்படாது என்று சொல்வது அந்த முதல் கூறு. ஏன்று சடசத்து சிவசத்தின் இலக்கணம் அறிந்த இடத்து, அது 6ல சொன்னது. சர்வ வியாபியாகிய சிவசத்தின் இடத்து, அந்த சிவசத்தின் முன்னர் அதன் வியாபிய பொருளாகிய அசத்து சடசத்தாத உலகு பிரகாசியா என்பது விளங்கி நில்லாது, அது அடங்கி நிற்கும், வியாபியமாய் அடங்கி நிற்கும் என்றது. அப்படி நிற்கிறதுனால ஆதலால் அவன் அதை அனுபவியான் என்றது அங்க கருத்து வருவிச்சுக்கணும் அபாய நிலைய. ஆமா, அது எச்சம். எனவே இதனாலதான் அங்க தந்திடும் சிவந்தன் சக்தி தன்னின்றே என்று சிவஞான சித்தியார் சொல்லும். விந்துபின் மாயையாகி மாயையின் அவ்யக்தம் வந்திடும். விந்து தன்பால் வைகரியாதி மாயை முந்தியிடும். அராகமாதி முக்கணம் ஆதி மூலம் தந்திடும் சிவன் அவன் தன் சந்நிதி தன்னில் நின்றே என்பது 39வது பாட்டு, முதல் நூற்பாவல். சுத்தம் சுத்தாசுத்தம் அசுத்தம் என காரிய பிரபஞ்சம் 3 வகையா இருக்கு. அப்போ அதுக்கு காரணமும் அதுபோல 3 கூற்றா இருக்கணும். அவற்றுள் மனகன்மங்களோடு விரவாது முதல் காரணமாய் நிற்பது சுத்தமாய என்றும், அது ஏனை 2னையும் வியாபித்து மேலாய் நிற்ப விந்துபின் மாயையாகி அந்த விந்துவின் கீழ் அடங்கி மலகன்மங்களோடு விரைவி முதல் காரணமாய் அசுத்த மாயையாகி மாயையின் அவ்யக்தம் வந்திடும். அந்த அசுத்த மாயினது ஸ்தூல பரிணாமமாய் தோன்றி பிரகிருதி மாயையும் வரும். அந்த 3னுள் விந்து தன்பார் அந்த சுத்தமாயை நின்று வைகரியாதி முந்தியிடும். சங்கார முறைமை பற்றி வைகரி முதல் வைத்து எண்ணப்படும் 4 வாக்குகள் தோன்றும். என சூக்குமை வைகரி, மத்திமை பைசந்தி. அப்போ சூக்குமை வாக்கு முதல்ல, பைசந்தி வாக்கு, சூக்குமை பைசந்தி, மத்திமை வைகரி என்று இப்படித்தான் வரும். அது தோற்ற முறை. இங்க வைகரியாதி முந்திடுங்கிறது ஒடுக்க முறைமை பற்றி, சங்கார முறைமை பற்றி. மாயை அசுத்த மாயை நின்று அராகமாதி முந்தியிடும். இங்கேயும் சங்கார முறைமை பற்றி அராக முதல் வைத்து எண்ணப்படும். காலம் நீதி கலைவித்த அராகம் எனும் அந்த காரண தத்துவம் 5ம் தோன்றும். மூலம் என்பது மூலப்பிரகிருதி என்று சொல்லக்கூடிய பிரதி மாயை நின்று முக்கணமாதி முந்தியிடும். சிருஷ்டி முறைமை பற்றி குணதத்துவம் முதல் வைத்து எண்ணப்படுகின்ற போக்கிய தத்துவம் 24ம் தோன்றும். இங்கனம் சடரூபமான விந்து மோகினிமான் 3ம் சத்தம் காரியங்களை சிவந்தன் சக்தி சந்நிதி தன்னினின்றே சிவசக்தி சங்கற்ப ரூப சந்நிதி நின்றும் தந்திடும் என்பது தோற்றுவிக்கும் என்பது. அதனால எங்க சிவந்தன் சந்நிதி தோற்றுவிக்கும்னா இந்த சிவம் அந்த அசத்தை அறியாதுங்கிறீங்களேங்கிறதுக்கு தான் இந்த பாட்டை கொடுக்குறார். அதனால இங்க அறியாதும் என்பதுங்கிறத அவனால் அறியப்படாத பொருள் என்பது பற்றி அல்ல.
அவன் அனுபவியான் என்பதை பற்றி. அவனுக்கு வேறாக எந்த பொருளும் இல்லை. தனக்கு வேறான பொருளை அழுந்தி அறிவதுதான் அனுபவம். அவனுக்கு வேறான பொருளும் இல்லை, அவன் எந்த பொருளிலும் அழுந்துவதும் இல்லை. அதுபோக இந்த அனுபவம் எல்லாம் ஒரு அறிவை பெறுவதற்குத்தான். ஆனால் சிவமோ குறைவில்லாத நிறைவு. அதனால் அவன் எதையும் அனுபவித்து பெற வேண்டியது ஒன்றும் இல்லை. இந்த 3 காரணங்களால் சிவபெருமானுக்கு அனுபவம் இல்லை என்பது பெறப்படும். அதனால இங்க 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 சத்து அசத்தை அறியாது, அசத்து பிரகாசியாதுன்னு சொன்னது மேல இந்த தடைகள் எல்லாம் வருது. தந்திடும் சிவன் தன் சக்தி சன்னதி தன்னின்றேன்னு சித்தியார்ல சொல்லியிருக்கிறத, அதுக்கு என்ன சொல்றீங்க என்று ஒரு தடை. அப்புறம் சிவப்பிரகாசத்திலிருந்து சொல்றாரு, கூடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி. அது சிவப்பிரகாசம் 14வது பாட்டு. நீடு பராசக்தி நிகழ் இச்சாஞானம் கிரியை நிறை கிரியை தர அதனை நிமலன் மேவி நாடறிய கருணை திருபுருவமாகி நவென்று பல கலைநாதம் விந்துவாதி கூடும் ஒளிவளர் குடிலை மாயமேவி கொடுகிணைகள் தனுகரண புவன போகம் பீடு பெற நிறுவி அவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நிற்களச் சகலம் வெற்றியாமை என்பது சிபி 14. இதுல கூடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி என்று சொல்லியிருக்க, அவன் இந்த சுத்த மாயை அசுத்த மாயைகளை எல்லாம் பொருந்தி நிற்பான்னு சொல்லியிருக்க. அப்போ அதை அறிய மாட்டானா என்று. அப்ப சூனியம்னு சொன்னீங்களே. மேலும் தாரகமாம் அத்தன் தாழ்நிற்றல் என்பது வித்துண்டாம் மூல முளைத்தல் முளைத்தவா தாரகமாம் அத்தன் தாழ்நிற்றல் அபரிமுனையார் வித்தகமாம் வேட்டுபனாம புழு போல வேண்டுவை தான் கொடுத்து போட்டானை மண்போல் குளிர்ந்து என்பது சிவஞான போதம். ஆமா. எனவே இப்படியெல்லாம் சொல்லியிருக்குது. தாரகமாம் அத்தன் தாழ்நிற்றார். அவனுடைய திருவடியை ஆதாரமாக கொண்டுதான் இவையெல்லாம் நிற்குது. விமலருக்கோர் சக்தியாய் என்றான். அதாவது சித்தியார்ல 143வது பாட்டு. நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் உலகத்துக்கு வித்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கு ஓர் சக்தியாய் ஒரு வைப்பு சக்தியாய் புவன போகம் தனுகரணமும் உயிர்காய் வைத்ததோர் மரமாய் மாயை மயக்கமும் செய்யும் என்றேன்னு சொல்லியிருக்க. அப்போ விமலனுக்கு அது ஒரு சடசக்தியா நிற்குது. அந்த சக்தியை அவன் அறிய மாட்டானா என்று. அப்புறம் சிவஞான சித்தியார் 237 உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக இலகு பேர் இச்சாஞான கிரியை உட்கரணமாக அழகிலா உயிர் புலன்களுக்கு அறிவினை ஆக்கி 5 நலமிகள் தொழில்களோடும் நாடகன் நடிப்பன் நாதன். எனவே இந்த கருவிகளை இயக்கி அவனுக்கு ஆன்மாவுக்கு அறிவு கொடுத்து 5 தொழில் செய்வான். உலகம் அவன் உருவு சொல்லியிருக்கு. அவன் சத்து அசத்தை அறியாதுங்கிறீங்க, அது எப்படி என்று. அப்புறம் அத்துவா மூர்த்தி ஆகி, அதுவும் சித்தியார். அத்துவா மூர்த்தியாக அறைவது என்ன எண்ணில் நித்தனாய் நிறைந்தவற்றை நீங்கடா நிலைமையாலும் சித்துடன் அசித்திற்கு எல்லாம் சேட்டிதன் ஆதலாலும் வைத்ததாம் அத்துவாயும் வடிவு என மறைங்களெல்லாம் என்று அது சொல்லும். இது மட்டுமல்ல, இதெல்லாம் சாத்திரம். ஏன் தோத்திரத்திலையும் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஈரணனாய்
தீயாகி நீருமாகி நின்றவாறே என்று திருத்தாண்டகம் அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். 94வது பதிகம். அப்போ இறைவனோடு அத்துவிதமாய் கூறப்படும் இயல்புடைய இந்த உலகை சத்தி நடத்து சூனியம் என்றார். அசத்து பிரகாசியாது என்று கூறுதல் அவசித்தாந்தமாய் முடியும் போலும். ஏனாவும் இப்படி ஒரு தடை எழுப்புறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இந்த கேள்வியும் இதற்கான பதிலையும் நாம வருகிற வகுப்புல தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லினோம். இதுவரை பொறுமையாக இருந்து